அப்பனை கண்டேனே என்னப்பனை கண்டேனே ஒப்பவரில்லாத ஒப்பனை கண்டேனே மாடமாயிலை கண்டேனே திருவல்லை கண்டேனே பார்த்து பார்த்து உபதேசம்
தடக்கு தடக்குன்னு மாட்டு வண்டி மாதிரி போகாது. இந்த மாதிரி தக்கிட்ட 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 ஜம், தக்கிட்ட 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 ஜம், ஜல் 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 ஜல்னு போகும். அதனால அதுதான் பார்த்தசாரதி பெருமாளோட ஸ்டைல் அப்படிங்கிறது. குழந்தை அப்படி குதிரைய கடிவாளத்தால வச்சுட்டு முறுக்கு மீசையும் முண்டாசும் அந்த குதிரை கடிவாளத்தை பிடிச்சிட்டு இப்படி சைடா உட்காந்துட்டு அர்ஜுனனை பார்த்துட்டு உபதேசமும் பண்ணிட்டு இருக்கான், தேரையும் ஓட்டிட்டு இருக்கான், அஸ்திரங்கள்னா அர்ஜுனன் மேல விழாம பார்த்துட்டு இருக்கான். சகல கலா வல்லவன்றது யுத்த களத்திலேயே ஒரு பக்கம் அர்ஜுனனை பார்க்கறான், இந்த பக்கமா அந்த பக்கம் யார் யார் அஸ்திரம் போடுறான்னு அஸ்திரத்தை பிரதி அஸ்திரம் போட வேண்டிய அவசியமே இல்லையா. அண்ணா சொல்லுவார், அர்ஜுனனே யுத்தம் பண்ணலையா அங்க விஜயரத குடும்ப ஆத்த தோற்றேன்னு பீஷ்மஸ்துதியில. அந்த மாதிரியா இன்றைய தினம் பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்த மெயின் தீமா வச்சுருந்தானே. இப்போ ஸ்ரீ பார்த்தசாரதிங்கிறதுல போன தடவை பீஷ்மஸ்துதியை மெயினா வச்சுட்டு சொன்னோம். இந்த தடவை மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பார்த்தசாரதி பெருமாள் என்ன சொல்றான். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தேவை அதுதான். இப்போ இங்கே உட்காந்துட்டு சன்னியாசத்துக்கு என்ன பண்ணணும், சன்னியாசியா போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி யாருக்கு என்ன யூஸ். அதனால நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், அது 6வது அத்தியாயத்துல பகவத்கீதையில கண்ணன் பார்த்தசாரதியா அர்ஜுனனுக்கு கண்ணாலேயே உபதேசம் பண்றான், வாயாலேயும் உபதேசம் பண்றான், கையால வருடி வருடி விடுறான். அந்த அர்ஜுனன் என்ன பாக்கியமானோ. பிரதான பேரு குந்திக்கு. குந்தியோட பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தன் தானே. பின்ன பிரதான குந்திக்கு பேருனா யுதிஷ்டிரரும் பார்த்தந்தான், பீமனும் பார்த்தந்தான். நகுல சகாதேவளை விட்டுருக்கோம், ஏன்னா மாதிரிக்கு பிறந்தவாள்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பார்த்தன்னா யாரா வேணா இருக்கலாம் இல்லையா, யுதிஷ்டிரோ பீமன். ஆனா அந்த பார்த்தன்னாலே அர்ஜுனன் தான். ஏன்னா அந்த பார்த்தனுக்கு சாரதியா யாராவது சர்வேஸ்வரன் டிரைவரா வருவானா. ஒரு துளி பவுசு வந்துருத்துனா கூட ஒரு டிரைவரை போட்டுடுவான், மிரட்டுன்னு மிரட்டுவான், இங்க போம்பா அங்க போம்பா, சம்பளத்தை சரியா கொடுக்க மாட்டான், அவன் தான் பாஸ் நினைச்சுப்பான். ஆனா இங்க சர்வஜன் சர்வசக்தன் சர்வாந்தர்யாமி இங்க பார்த்த சாரதியா உட்காண்டிருக்கார். அப்படின்னா அவருடைய எளிமை என்ன ஒரு எளிமை. சமத்துவம் சமத்துவம்னு சொல்றோமே, உண்மையா பார்த்த சாரதி இதுதான் சமத்துவம். எடுத்துட்டு போயிட்டான். ஆமா, பட 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 படம்னு மிருதங்கத்தை அடிச்சா பரவாயில்ல. ஆமா, அந்த 2 திருடம் வந்து இவனை அடிச்சுட்டு பட பட படம்னு அடிச்சுட்டு போனவனே கல்பக விருட்சத்தை திட்டினான். ஒன்னாலதானே அடி வாங்கினேன், நான் பாட்டுக்கு நிம்மதியா. இப்ப யாரு மிஸ்டேக்? கல்பக விருட்ச மிஸ்டேக்கா, நம்ம மனசு மிஸ்டேக்? அந்த மாதிரிதான் கடவுள்னு ஒருத்தர் விட்டா, கடவுள்னு ஒருத்தர் விட்டா நான் கஷ்டப்படுறேனே, கண்ணு தெரியட்டா உனக்கு அப்படின்னு அவங்க சொல்றோம் இல்லையா. இந்த மரத்தை கல்பக விருட்சமா இருக்கிற பார்த்த சாரதிய
குத்தம் சொன்னா இது அவருடைய மிஸ்டேக்கா நம்ம மிஸ்டேக் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணுமா. அதுக்குதான் மனசு
சீதத்தையும் உஷ்ணத்தையுமே சமமா பார்க்கணும், மானத்தையும் அவமானத்தையுமே சமமா பார்க்கணும்னு சொல்றவன் மனுஷால சமமா பார்க்கணும்னு சொல்ல மாட்டானா என்ன? அதனால 6வது அத்தியாயத்துல முக்கியமா நம்ம சொல்றது சமதர்சனமா. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனம். உண்மையில ஒரு பக்தன், ஒரு யோகி மாட்டினிடத்திலையும் பார்த்தசாரதி பெருமாளை தான் பார்ப்பான், எருமையினிடத்திலையும் பார்த்தசாரதி பெருமாளை தான் பார்ப்பான், புலியினிடத்திலையும் பார்த்தசாரதி பெருமாளை தான் பார்ப்பான். பயப்பட மாட்டான், எதுக்குமே பயப்பட மாட்டான். அதுக்கெல்லாம் தான் பாண்டுரங்கனுடைய லீலைகள். நாமதேவரும் நாய் இடத்துல பாண்டுரங்க தான் இருந்தான்னு சொன்னோம். பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம், அதனால இந்த பாசுரத்தை இப்போ பாடினோம். பேயாழ்வாருடைய பாசுரம் தான் இது. இப்போ கண்ணன் சமபுத்திக்கு வருவோம், சமதர்சனத்துக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா. முதல்ல துரியோதனை வந்துட்டான். ஏன்னா அர்ஜுனன் எங்கேயாவது கேட்டுன்ற போறானோ. கண்ணனுடைய சைன்யம் பெரிய சைன்யம், துவாரகானுடைய சைன்யம் ஜெயிக்க முடியாத சைன்யம், அது நமக்கு தான் வேணும்னு முதலே வந்துட்டோம். அங்கேருந்து வந்து காலம் நீட்டின்ட்டு ரங்கநாதனா, இந்த க்ஷேத்திரமே அப்படித்தானே, மன்னாதன் அங்கே காலை நீட்டின்ட்டு இப்படியே கையை ஒரு கையை மடக்கிட்டு தலையணையை போல வைத்து கொண்டு படுத்துட்டு இருக்கான் கிருஷ்ணன். தூங்கலை, தூக்கம் கிடையாது, யோக நின்ற அப்படின்னு. அர்ஜுனனும் வரட்டும், அப்புறமா மெல்ல கண்ணை திறப்போம், இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு நைஸா அப்படி பார்த்துட்டு இருக்கான். ஜட்ஜ் பண்றான். எப்பவுமே டபார்னு ஒன்று பண்ணிட மாட்டான், ஜட்ஜ் பண்ணி தான் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாங்கிறார் இல்லையா. அந்த மாதிரியா அங்கே வந்து இந்த துரியோதனன் கால் மாட்டில் உக்காண்டான். இப்படி உக்காண்டவன் கூப்பிட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தூங்குறான் பாரு எடப்பையன் அப்படின்னு திட்டின்ண்டே ஆனால் காரியம் மட்டும் நடக்கணும். ஆனால் நினச்சிருந்தான் இந்த துரியோதனன், சே காலடியில் போய் உட்காந்துக்கிறதா என்ன, எவன் மாட்டுக்கார பையலோட காலடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பழ்பட்ட முடி சூட்டவன், முடி சூடாதவன். யாதவர்களுக்கெல்லாம் முடி கிடையாது, அதனால கோவிந்த பட்டாபிஷேகம்ங்கிற ஒரே பட்டாபிஷேகம் தான். மலையை தூக்கும்போது பட்டம் கட்டாதவன் இவன் காலடியில் உட்கார்றதாவது. நீ எழுந்துட்டு இந்த தலைமாட்டு இருக்கு இல்லையா, தலைமாட்டு பக்கத்தில் உட்காந்தான். கிருஷ்ணன் அப்படியே கண்ண மூடிண்டே சிரிச்சுருந்தான். எப்போவுமே மந்தஹாசம் தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனன் அப்படி இன்னொரு சீட்டு, 2 சீட்டு தான் இருக்குது. ஒன்று தலைமாட்டில், இன்னொன்று கால் மாட்டில் உட்காண்டான். அர்ஜுனன் நினச்சிக்கிறான், என் பேர்பட்ட பாக்கியம் திருவடி தரிசனம் கிடைக்கிறது. ஒரே சீட்டு தான். துரியோதனன் என்ன நினைச்சான், அர்ஜுனன் என்ன நினைச்சான், அதுதான் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனன். மனசு நல்ல மனசா இருக்கணும். அர்ஜுனன் அந்த திருவடியே பார்த்துட்டு இருக்கான். செக்கச்சவேன்னு உள்ளங்கால், நீல வர்ணமான புறங்கால், அழகான அந்த நகங்கள், முத்து போன்ற அந்த நகம், அழகா நீட்டமா விரல்கள், அந்த திருவடி அப்படியே பார்த்துட்டே இருக்க. கிருஷ்ண மெல்ல எழுந்துட்டான். வரணும் அர்ஜுனா, வரணும் அப்படின்னதும் பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்டது, அவனுக்கு முன்னாடி நான் வந்தேன். இப்படி பார்த்த உடனே இப்படி பார்த்தா, துரியோதன மகாராஜாவா, ராஜனே வரணும். அது எழுந்துக்கும் போது இப்படி தானே எழுந்துக்க முடியும். எழுந்துக்கும் போது அர்ஜுனன் தான் தெரிஞ்சான், அதனால அர்ஜுனா வரணும்னு சொன்னேன். இப்படி எழுந்துக்க முடியும், அதை எழுந்துக்கும் போது இப்படி எழுந்துக்க முடியும். அப்படி எழுந்துருந்தானா உங்களை பார்த்ததும் வரணும்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. முதல் மரியாதையும் இந்த கோஷ்டியிலலாம் உண்டு, அந்த மாதிரி வாயை திறக்கக்கூடாது. அதனால அப்படி எழுந்துட்டுலையே, அதனால அப்படின்னதும் உடனே துரியோதனனை அர்ஜுனனை 2 பேரையும் உட்காந்து வச்சு, இந்த பாருங்க உங்க 2 பேருக்குமே விஷயத்தை சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு பூரா சைன்யமும் கொடுப்பேன், இன்னொருத்தருக்கு நான் மட்டும் வருவேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன். ஏன்னா என் சைன்யத்துக்கு எடுத்து நானே ஆயுதம் எடுத்து என்னுடைய மக்களை நானே எடுக்கிறது துவாரகா சைன்யத்தை. அதனால ஆயுதம் எடுக்க மாட்டேன், நிராயுத பாணியா வருவேன். அர்ஜுனா நீ முதல்ல கேளு. இல்லையே, நான் தானே முதல்ல வந்தேன், நான் முதல்ல பார்த்தவனுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அர்ஜுனா நீ முதல்ல கேளு. அர்ஜுனன் சொன்னா, எனக்கு உன் சைன்யமும் வேண்டாம், உன்னோட பணமும் வேண்டாம், துவாரகையனுடைய வைபவங்கள்லாம் வேண்டாம், எனக்கு நீ ஆயுதம் கூட எடுக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ மட்டும் என் பக்கத்துல இருப்ப, என் பக்கத்துல என் கூடையே வாழ்நாள் முழுக்க இருந்துச்சு, கூட இருக்கு, அது போ அப்படின்னா உடனே துரியோதனுக்கு மனம்
இப்போ அவன் மலர்ந்து போய் சரி சபாஷ் நான் சைன்யத்தை எடுத்துக்கிறேன் சரி சரி அப்படின்னு உடனே கிளம்பிட்டான். அர்ஜுனன் கிளம்புவானா? வந்த வேலை முடிஞ்சதுன்னு அவனுக்கு வந்த வேலையை முடிக்கிறதா விஷயம் பார்த்து பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறதானே அவனுக்கு வந்திருக்கிறதே அவரை பார்க்கறதுக்கு தானே, பார்த்துட்டே பாடலாங்கிறதுக்கு தானே, கேட்கலாங்கிறதுக்கு தானே. உடனே கிருஷ்ணன் சொன்னான் प्रेम कृपानी रे पांडव सारथि अर्जुन सारथि पांडव सारथि தபஸ்வி பெரியவன் தான், கண்டிப்பா தபச மனசை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுவும் என்னமோ அதுக்கெல்லாமும் இந்த 6வது சாப்டர்ல அவன் சொல்லியிருக்கான். மனசை சஞ்சலம் மன கிருஷ்ணா இந்த இடத்துல தான் இந்த 6th சாப்டர்ல தான் வருது. அர்ஜுனன் சொல்றான் நீ பாட்டுக்கு மனசை சுவாதீனப்படுத்துன்னு தியாகராஜர் பாட்டெல்லாம் பாடினா எங்க சுவாதீனத்துக்கு வருது? மனசோ அலையிறது. சஞ்சலம் மன கிருஷ்ணா எங்கெங்கேயோ அலையிறது. இவன் சொல்றான் அப்பா அபியாசேனத்து கௌத்தேயா, அபியாசம் பண்ணப்பா வரும். நீங்க எங்கேருந்து அபியாசம் பண்றது? அபியாசம் பண்ணாலும் வரலைன்னா என்ன பண்ணுவ? அர்ஜுனன் நமக்காக கேட்கிறான், தனக்காக இல்லை. அர்ஜுனன் வெச்ச கூறி தப்பாது. ஆனா ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காமன் பீப்புள் நமக்கெல்லாம் அந்த ஃபோக்கஸ் வராதே. ஃபோக்கஸுங்கிறது இருக்கிறதுக்குள்ளே இப்போ கஷ்டமான விஷயமா இருக்கு. கான்சன்ட்ரேட்டடா 7 மணிலேருந்து 9 மணி இப்போ கதை கேட்கறது தான் தபசு நமக்கு. இங்கே கதை சொல்றது கதை கேட்கறது. ஏன்னா எல்லாரும் இப்படியே பார்த்தசாரதி பெருமாளுடைய 6வது அத்தியாயத்தில் என்ன சொன்னார்? என்ன பாட்டு வந்து மைசூர் சதாசிவராவா சுப்பராய சாஸ்திரி பாடியிருக்கார். நீங்க சேவிச்சுன்னு இந்த பாத்த ஜன